ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி விலாகு எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். யாராவது என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வைங்க என் சேனலை. சரிங்களா? இன்றைக்கி ரொட்டீன் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். நம்ம இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மணி கரெக்டாக 12:50 ஆகுது. ஆமாம், இப்போ மணி 12:50. நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போய் எடுக்க வேண்டியது தான். நம்ம வீட்டில் அவ்வளோவா வேலை இருக்காது மக்களே. நம்ம காலையில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்றோமா, 6 மணிக்கு எப்பயும் போல் அந்த ரெகுலர் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் கொண்டு போய் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்றதும் நம்ம கூட்டிகிட்டு வர்றதும் தான். சாயந்தரத்துக்கு மேலே தான் நமக்கு வேலை இருக்கும். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு, அதே மாதிரி 3:30 மணிக்கு இனிமேல் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பிள்ளைங்களை கொண்டு போய் நேற்று உள்ள வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், ஜிம்முக்கு கொண்டு போய் விட்றது. அதான் பச்சை பிள்ளைலாம் ஜிம்முக்கு போகுதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த 3 பிள்ளைங்களும் இப்போ ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்குங்க. அதனால் இப்போ அந்த டியூட்டி இருக்குது. எப்படின்னா 3:30 மணி கரெக்டாக வெளியே நிற்பேன், 3:45க்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்க. அவங்கள கொண்டு போய் ஜிம்மில் விட்டுட்டு திரும்ப நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் மகரிப் தொழுதுட்டு 6 மணி 6:30க்கு தான் போய் பிள்ளைங்களை எடுக்க போகணும். அதுக்கு இடையில் ஏதாவது ஒரு டியூட்டி இருந்தால் தான் மேடம் இங்கே வெளியே போனால் வந்தால் தான். எங்கள் வீட்டில் அவ்வளோவா வெளியே சுற்ற மாட்டாங்க. கரெக்டாக நீட்டாக இருக்கும். நம்ம வீட்டு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. ஆமாம், வாங்க இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஒன்றா உட்காந்து இன்றைக்கி லஞ்சு. இவர் தான் ஆந்திராக்கார், ஹைதராபாத்து. இவர் ஹைதராபாத்து, ஆனால் தமிழ்நாடு. பாருங்க, இன்றைக்கி சாப்பாடு சிக்கன் குழம்பு. பார்த்தீங்களா, ஹைதராபாத் ஸ்டைல். பார்க்க தான் ரெட் கலரில் இருக்கும், ஆனால் ஹைதராபாத் ஸ்டைல் குழம்பு ஜாமியா அவர் வைக்கிறது. லக்ஷ்மண் குக்கிங். லக்ஷ்மண் குக்கிங். ஓகே மக்களே, சாப்பிட்டுட்டு நான் வரேன். ஆப்பிள చూస్తే 22 80 ஹலோ மக்களே, இப்போ அடுத்த டியூட்டி என்னன்னா 2 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். 2:15 இருக்கும். எல்லாம் ஸ்கூல் சீக்கிரம்னாங்க. வேகமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தேன் வண்டியில் உட்காந்துட்டாக்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நேராக லொக்கேஷன் போட்டு விட்டு இந்த மாலுக்கு போனாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில். அது பேர் கூட என்னமோ கவனிக்கலை நான் நினைக்கிறேன். அந்த பேர் அங்கே போனாங்க. கரெக்டாக 10 நிமிஷம் தான். சரின்னு வெளியே வந்துட்டாங்க. திரும்ப இன்னொரு லொக்கேஷன் போட்டு விட்டுட்டு நம்ம துமாமா ரோட்டில் சிட்டி மேக்ஸ் சிட்டின்னு இருக்குது. இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், சவுதியில் உள்ள ஆளுங்களுக்கு மேக்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? சென்டர் பாயிண்ட்டுக்கிட்ட மேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அங்கே போனாங்க. அங்கே போயிட்டு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் தான் நினைக்கிறேன். 1/4 மணி நேரத்தில் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ஒரு ஜாமானுமே வாங்கவே இல்லை. எதுக்கு உள்ளே போனாங்க, எதுக்கு வெளியே வந்தாங்கன்றது தெரியல. சுகுல் சீக்கிரம்னாங்க, அதுவும் எதுக்குன்னு தெரியல. அப்புறமா என்ன பண்ணாங்க, திரும்ப இன்னொரு லொக்கேஷன் போட்டு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 16-17 கிலோமீட்டர் காட்டுச்சு. பாதி தூரம் போனேன். என்ன மைண்டு மாறிச்சோ தெரில, நேராக வண்டியை வீட்டுக்கு விடும் அப்படின்னாங்க. மணியை பார்த்தா மணி 3 மணி. நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், என்னடா 3:30 மணிக்கு ஜிம்முக்கு வர போகணுமே இவங்க என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே சமயத்தில் கொஞ்சம் தூரம் தான் போனேன். கரெக்டாக ஒரு 4-5 கிலோமீட்டர் போனேன். அப்புறமா என்ன பண்ணாங்க, சரி நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்ட்டாங்க. நேராக வீட்டில் கொண்டு வந்து விட்டேன். கரெக்டாக 3:15 ஆச்சு. 3:15 ஆனோடனே வண்டி ஸ்டார்ட் அப்படியே வச்சிரு, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துடும், ஜிம்முக்கு போகணும் அப்படின்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி இப்போ ஜிம்முக்கு நம்ம நிற்கிறோம் மக்களே. இதுதான் அந்த ஜிம்மு. இதுதான் அந்த ஜிம்மு, தெரியுங்களா? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அங்கே தெரியுதா 225 அந்த இது மேலே, அங்கே தான் ஜிம்மு. கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கேன். இப்போ திரும்ப அடுத்தது எங்கே போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ அந்த இது தெரியுது பார்த்தீங்களா மேலே, அது ஒரு அந்த கடைக்கு கீழே ஸ்டேஜ் போட்டு ப்ரைஸ் கூப்பனாக காரெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கிட்ட ஒரு காரு, அதே மாதிரி அந்த சைடு ஒரு காரு. நம்ம ஒரு மாதிரி தான் எல்லாம் கூக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து தான் கொடுப்பாங்க போல். கோல்டு வாங்கினோம்னாக்கா ப்ரைஸ் கூப்பன் மாதிரி போட்டிருக்காங்க. கீழே தெரியுதா, எல்லாம் அரபியில் இருக்காங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அது போக இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது மக்களே. என் மேடம் காஃபி ஷாப்புக்கு வண்டியை விடுனாங்க. அங்கே காஃபி ஷாப்பில் வண்டியை விட்டோன்னு வச்சிங்களேன்,
அங்கே வேணான்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு லொக்கேஷன் போட்டு, இது வந்து காஃபி ஷாப். இதுக்கு பின்னாடி வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி நிறையா இருக்குது கடைங்கெல்லாம். இந்த புர்கா கடை, நகை கடை, இந்த லைன் ஃபுல்லாக நகை கடை தெரியுதுங்களா? அந்த லைனில் அங்கிட்டு உள்ளது எல்லாமே நகை கடை. அந்த பேக்கில் உள்ளது வந்து காஃபி ஷாப்பு இதெல்லாமே இருக்குது. அங்கே விடுன்ட்டாங்க. இப்போ அங்கேருந்து கரெக்டாக இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் லொக்கேஷன் போட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன். இப்போ பார்ப்போம். வெயிட் பண்ணுறியா இல்லை ரூமுக்கு போறியான்னாங்க. நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா 1 hour ஆகும்னாங்க. இப்போ நான் திரும்ப இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு எதுக்கு? அதை நான் போக 1/2 மணி நேரம் ஆயிரும், திரும்ப வர்றதுக்கு அதுவே 1 மணி நேரம் சரியாக போயிடும். அதுக்கு நான் 1 மணி நேரம் நான் இங்கே உட்காந்துட்டு போயிடுவேன் வேஸ்ட்டாக. ஆமாம், இங்கே பாருங்கள், சவுதி அரேபியாவில் சின்ன ஃபுட் டெலிவரிக்கு வண்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லலாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்களோ அது மாதிரி. மேலே வந்து சின்ன டேங்க்கு தெரியுதுங்களா? மிஞ்சி போனால் ஒரு 30 லிட்டரு பிடிக்கும். அந்த அளவுக்கு டேங்க் வச்சுருக்காங்க. அடியிலையும் டேங்க் வச்சுருக்காங்க தெரியுதுங்களா? அடியிலையும் டேங்க் வச்சுருக்காங்க. பைப்பு ஃபிட் பண்ணி மக்களே. நமக்கு வேலை ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு வேலை முடிஞ்சு. இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி 10:30 மணி ஆகுது. ஆமாம், நமக்கு அந்த இனிமேல் வந்து காலையில் தான் வேலை. இப்போ போயிட்டு பிள்ளைக்கு வந்து பால் போட்டு வாங்க சொன்னாங்க, அதை வாங்கிட்டு வந்தாச்சு. ஆமாம், இதை வாங்கிட்டு வந்து இப்போ கொடுத்தோம்னா இனி ஒன்றும் வேலை இருக்காது. அவ்வளோதான். இனிமேல் வந்து நாளைக்கு காலையில் தான் நம்ம ரொட்டீனை நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வச்சுருங்க மக்களே. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நான் போகிற வீடியோ கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே. ஓகே, பாய், குட் நைட்.